எண்ணெய் சேர்த்துக்கிறேன், நல்லெண்ணெய். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கிட்ட வந்து ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் 3 ஸ்பூன் கிட்ட வந்து கடலைப்பருப்பு. இப்போ நான் 6 பல்லுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பூண்டு சேர்த்துருக்கேன், தோலோடு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து புளி. இப்போ ஒரு 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. நல்லா வதக்கிக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துப்போம். சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் சேர்க்க போகிறது கிடையாது, தேங்காய் சேர்க்காம தான் அரைக்க போகிறேன். இப்போ கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் இதை சேர்த்து விட்டு நல்லா வதக்கிப்போம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, அது அப்படியே இருக்கட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சிக்கலாம். பாரிச்சு நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இது ஒரு பாக்ஸில் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இது வந்து வீணாக போக தேங்காய் நம்ம சேர்க்கலை, அதனால் வீணாக போகாது, நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.